வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஜூன் 26ஆம் தேதி உலக சித்திரவதை தடுப்பு தினம் அல்லது உலகில் சித்திரவதைக்கு ஆளானவர்களுக்கான ஆதரவு தினம். உலகில் சித்திரவதை என்பது மனிதர்கள் எப்பொழுது அதிகாரத்தை கைப்பற்றினார்களோ அப்போதே சித்திரவதைகள் ஆரம்பமாகிவிட்டன. அதாவது நீங்கள் நிறைய பழங்கால கருவிகள், அரசர்களை பற்றிய வரலாறுகள் இதையெல்லாம் நீங்கள் படித்தீர்கள் என்றால் குற்றம் செய்தவர்களை எல்லாம் எப்படி தண்டிப்பார்கள் அல்லது அந்த அரசாங்கத்திற்கு எதிராக இருந்தவர்களை எல்லாம் எப்படி, அரசனுக்கு எதிராக இருந்தவர்களை எப்படியெல்லாம் தண்டிப்பார்கள் என்பதை பற்றியெல்லாம் ஏராளமான வரலாற்று குறிப்புகள் இருக்கின்றன. விதவிதமான சித்திரவதை கருவிகள், எண்ணெய் குப்பரையில் போட்டு மனிதர்களை சித்திரவதை செய்வது அல்லது அவர்கள் உடலில் பல்வேறு விதமான ஆயுதங்களை செலுத்தி அவர்களை சித்திரவதை செய்வது, உடல் உறுப்புகளை சிதைப்பது, விரல்களை வெட்டுவது, கையை வெட்டுவது, ஒரு கால் ஒரு கையை வெட்டுவது, இப்படியெல்லாம் நீங்கள் வரலாற்றை எடுத்து பார்த்தால் சித்திரவதை கருவிகள் மனிதர்களுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளில் ஒன்றாக இருக்கிறது. அதெல்லாம் இன்றைக்கும் கூட நீங்கள் படங்களாகவும் மியூசியங்களிலும் பார்க்கலாம். ஏனென்றால் மனிதர்களை கொல்வதை விட அவர்களை சித்திரவதை செய்வது என்பது மற்றவர்களுக்கு ஒரு அச்சத்தை உண்டாக்கும் என்று இன்றைக்கு அதிகார அமைப்புகள் நம்புகின்றன. நீங்கள் இராணுவத்தில் இப்போ உதாரணமாக எதிரிகளினுடைய படையைச் சேர்ந்த இராணுவத்தைச் சேர்ந்தவர்களை கைது செய்கிற போது உச்சக்கட்ட சித்திரவதைகள் நடக்கின்றன. அதே போல் நீங்கள் பெண்களின் மீதான சித்திரவதைகள், அதாவது இன ரீதியான சித்திரவதைகள், மத ரீதியான சித்திரவதைகள், அதாவது மாற்று நம்பிக்கை கொண்டவர்கள் மீது செய்யப்படுகிற சித்திரவதைகள், வீடுகளில் பெண்கள் மீது இழைக்கப்படுகிற சித்திரவதைகள், குழந்தைகளின் மீது ஏற்படுத்தப்படுகிற சித்திரவதைகள். குழந்தைகள் தான் இன்றைக்கு சித்திரவதைகளினுடைய ஒரு முக்கியமான டார்கெட்டாக இருக்கிறார்கள். பள்ளிகளில் ஆசிரியர்கள் குழந்தைகளை சித்திரவதை செய்கிற காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அதற்கு எதிராக சட்டங்களை ஏற்றினாலும் கூட அவை நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. யோசித்து பாருங்கள், சித்திரவதைக்கு எத்தனை வடிவங்கள் என்று. சிறைச்சாலைகளில் இன்றைக்கும் சிறைச்சாலைகளில் சித்திரவதைகள் சட்டபூர்வமாக தடுக்கப்பட்டிருக்கிற போதும் கூட இன்றும் வெளிப்படையாக கடுமையான சித்திரவதைகள் கைதிகளின் மீது அளிக்கப்படுகின்றன, குற்றம் சாட்டுறவர்கள் மீது அளிக்கப்படுகின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது இது எல்லாமே ஒரு விதத்தில் மனித சமூகம் பண்படவே இல்லையோ, அது நாகரிகத்தை நோக்கி முன்னேறவே இல்லையோ என்கிற ஒரு பெரிய அச்சத்தை நமக்கு ஏற்படுத்துகின்றன. மனிதர்களை சித்திரவதை செய்வதன் மூலமாக அச்சத்தை உருவாக்க விரும்புகிறவர்கள் இருக்கிறார்கள். ஒருவரை சித்திரவதை செய்து மனதில் இன்பம் அடைகிறவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாமே நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் தான் சித்திரவதைகளுக்கு எதிராக ஐநா மன்றம் இந்த தேதியை, இன்றைய நாளை, அது உலகளாவிய அளவில் அது உலக சித்திரவதை எதிர்ப்பு தினம், தடுப்பு தினம், சித்திரவதைக்கு ஆளானோருக்கு ஆதரவு தினமாக அறிவித்திருக்கிறது. இதில் பார்த்தீர்கள் என்றால் உலகத்தில் 190 நாடுகளில் 130 நாடுகள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றன. அதாவது மனிதர்களுடைய மீது நடத்தப்படுகிற சித்திரவதைகளை சட்டபூர்வமாக தடை செய்வது என்பது. இன்னும் பல நாடுகள் அதில் கையெழுத்திட மறுத்து வருகின்றன. அவர்கள் சித்திரவதையை அவர்கள் ஒரு ஆயுதமாக கருதுகிறார்கள். ஆனால் இந்த உலகில் மரண தண்டனை, உடல் சார்ந்த சித்திரவதைகள் இதெல்லாம் ஒழிக்கப்படுகிற வரைக்கும் நாம் நாகரிகமடைந்த சமூகம் என்று சொல்லவே முடியாது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதும் கூட அது சித்திரவதையினுடைய ஒரு உச்சக்கட்ட வடிவம்தான். சித்திரவதை என்பது மனித நாகரிகத்தை எள்ளி நகையாடுவது. சித்திரவதை செய்பவர்கள் அனைவருமே மனித நாகரிகத்திற்கு எதிரானவர்கள், அவர்கள் மனித சமுதாயத்திற்கு எதிரானவர்கள் என்பதை இந்த உலக சித்திரவதை எதிர்ப்பு நாளில் நாம் அறிவது மிக மிக முக்கியம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்றைய தலைப்பிலே அறிவியல் தொழில்நுட்பம், அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்ற தலைப்பில் நம்ம அக்ரிகல்ச்சரில் உள்ள அறிவியல் தொழில்நுட்பம் என்ன, அதாவது வேளாண்மையில் தொழில்நுட்பம், இதை பற்றி நாம் சற்று விரிவாக பார்க்கலாம். வேளாண்மை அப்படின்றது விவசாயம் இன்றைக்கி நம் இந்தியாவிலே ஒரு 60 முதல் 70% உள்ள அனைவரும் செய்யக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு தொழில் வேளாண்மை.
இந்த வேளாண்மையிலே நம் விவசாயிகளுக்கு ஒரு அறிவியலும் தொழில்நுட்பமும் சார்ந்த ஒரு ஒரு கலையை நீங்கள் சொல்லிக் கொடுத்தீர்களானால் இந்த விவசாயம் மிகப்பெரிய அளவிலே இந்தியாவிலே மேம்படும் என்பது எல்லா வல்லுநர்களுடைய கருத்து. இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இந்த கோவிட்-19 இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் மஞ்சளின் மகிமையும் இஞ்சியின் இன்றியமையாமையும் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது இந்த ஒரு காலகட்டம். அப்போது மஞ்சளுடைய மகத்துவம், இந்த வேப்பிலையினுடைய மகத்துவம், இஞ்சி, மிளகு, இந்த மாதிரி ஒரு பல்வேறு ஒரு மூலக்கூறுகளை விளைவிக்கக்கூடிய இந்திய மண்ணிலே விவசாயிகள் எந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறார்கள்? இதிலே இன்றைக்கு படிக்கின்ற மாணவர்கள் பல்வேறு துறைகளில் இருந்தாலும் நீங்கள் விவசாயத்திற்கு உங்களுடைய பங்களிப்பு என்ன? இதிலே டெக்னாலஜி என்று சொல்கிறோம் அல்லவா, இந்த டெக்னாலஜி வகையிலே விவசாயத்தை எப்படி ஊக்குவிப்பது இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களை நாம் இன்று காணலாம். இதில் ஃபஸ்ட்டு இன்றைக்கு பல்வேறு நிறுவனங்கள், அதாவது IBM போன்ற பல்வேறு நிறுவனங்கள் டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இன்றைக்கி இறங்கியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சரல் ட்ரோன்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது ஒரு சிறிய குட்டி விமானம் என்று சொல்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு ட்ரோன்ஸில் நம்ம பல்வேறு விஷயங்களை நம்ம அக்ரிகல்ச்சருக்கு பயன்படுத்தலாம். எல்லாருக்கும் தெரியும், இந்த பெஸ்டிசைட்ஸ் தெளிப்பதற்கு முக்கியமாக பயன்படுத்தலாம். இந்த அக்ரிகல்ச்சர் ட்ரோன்ஸ் பெஸ்டிசைட்ஸ் மட்டும் கிடையாது, ஒரு கரெக்டான ஒரு HD இமேஜ், நீங்கள் ஒரு பெரிய ஒரு 400 ஏக்கர் நிலப்பரப்பிலே நீங்கள் HD ட்ரோனை பறக்க விட்டீங்கன்னு சொன்னால் 40 நிமிஷத்தில் உங்களுக்கு கிளியராக சர்வை பண்ணி உங்களுக்குள்ள அந்த HD இமேஜஸை எடுத்து கிராப் எப்படி இருக்குது, உங்களுடைய ஃபீல்டினுடைய வளர்ச்சி, அதாவது ஒரு பயிர்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, அது ஏதாவது நோய் தாக்கி இருக்கா, பல்வேறு டேட்டா அனலிட்டிக்ஸ் உங்களுக்கு துல்லியமாக கொடுக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜியில் தான் இப்பொழுது எல்லோரும் இறங்கி இருக்கிறார்கள். இந்த ட்ரோன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி 338 மில்லியன் இதனுடைய சந்தை இருக்கின்றது. இதை 2024 பார்த்தீங்கன்னு சொன்னால் $1 பில்லியன் அளவிற்கு இதனுடைய சந்தை உயரும் அப்படின்றது வல்லுநர்கள் சொல்கிறார்கள். அப்போது அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் ட்ரோன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, அப்போ இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு அக்ரிகல்ச்சரில் எவ்வளோ முக்கியமான பங்கு இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும். இப்போ இது ஒரு ஏரோ விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நம்ம எந்த மாதிரி ஒரு டேட்டா, அதாவது எப்போ மழை பெஞ்சுது, எப்போ இந்த மண்ணில் ஈரப்பதம் ஒரு அடி தோண்டினா எவ்வளோ ஈரப்பதம் இருக்கும், அடுத்து 2 அடி தோண்டினா எவ்வளோ ஈரப்பதம் இருக்கும், எந்த அளவுக்கு நீங்கள் உழுதிங்கன்னா எந்த மாதிரி பயிர் வைக்கலாம், எந்த காலகட்டத்தில் மழை பெய்யுது, எந்த மாதிரி உரங்கள் இந்த மண்ணுக்கு ஏற்றுறது, அப்போ எந்த இடத்துல தண்ணி இருக்குது, இந்த மாதிரி பல்வேறு டேட்டாவை உங்களுக்கு எல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும். இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி கரெக்டாக விவசாயிங்களுக்கு ஒரு டெசிஷன் மேக்கிங் ஒரு ஸ்கில்ஸை நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இதில் அந்த ஒரு ரிப்போர்ட் வரும். அந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு உரத்தை யூஸ் பண்ணுங்கள், இந்த மண்ணுக்கு இந்த பயிர் மிகச்சிறந்ததாக இருக்கும், இதை இப்படி ஒரு உயர்ந்த ஒரு தொழில்நுட்பத்தோடு நீங்கள் விவசாயத்தை அணுகணும். அப்படி பல்வேறு விஷயங்களை நீங்கள் விவசாயிகளுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் மூலமாக நீங்கள் சொல்லித்தரலாம். இதை தான் இப்போ IBM நிறுவனம் பண்ணிகிட்டு இருக்கு. அது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரீஸ்லையும் இதை யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இதில் பிளாக் செயின் டெக்னாலஜின்னு சொல்கிறோம். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸில் மிக முக்கியமான ஒரு ஃபீல்டு இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி. அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஃபிசிக்கல் ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கோம். ஒரு ஃபிசிக்கல் ரெக்கார்டில் எந்த விவசாயியுமே யாருமே எழுதுறதில்லை. நான் இந்த தேதியில் நான் விதை போட்டேன், இந்த தேதியில் நான் அறுவடை பண்ணணும், இந்த போன வருஷம் இந்த இடத்துல இப்படி ஒரு மழை பெஞ்சுது, இந்த வருஷம் இப்படி ஈரப்பதம் இருக்குது, இப்படிலாம் யாரும் ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதில்லை. பட்டு இது ஒரு எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ், அந்த ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் உள்ள தொடர்பு இருக்கும். இது விவசாயத்துக்கு மட்டும் இல்லை, இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி எல்லா துறைகளிலுமே இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ், அந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸுக்கு ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் உள்ள தொடர்பு, அந்த தொடர்பு பல்வேறு வருஷங்களுக்கு முன்னால் உள்ள டேட்டாவையும் தொடர்பு படுத்தி அதிலேருந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு சரியான ஒரு டெசிஷன் மேக்கிங்கை கொடுக்கும். இது நீங்கள் ஃபிசிக்கலாக ஒரு ரெக்கார்டை நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியதில்லை. இதை ஒரு எலக்ட்ரானிக் மூலமாக
இந்த பிளாக் செயின் டெக்னாலஜின்ற ஒரு தொழில்நுட்பத்தில் நீங்கள் பல்வேறு எலக்ட்ரானிக் ஃபீல்ட் ரெக்கார்ட்ஸ், எலக்ட்ரானிக் மெடிக்கல் ரெக்கார்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி இந்த எலக்ட்ரானிக் ஃபீல்ட் ரெக்கார்டை நீங்கள் கிரியேட் பண்ணி இந்த எலக்ட்ரானிக் ஃபீல்ட் ரெக்கார்ட் மூலமாக ஒவ்வொரு டேட்டாவையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி இதில் திருப்பி ஒரு ஒரு டெசிஷன் மேக்கிங் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்த டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ்ன்ற ஃபீல்டு இப்போ ரொம்ப ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கின்ற ஒரு தருணம். இதில் எல்லாரும் கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் டேட்டா சயின்ஸ் எடுப்பாங்க, க்ளவுட் கம்ப்யூட்டிங் எடுப்பாங்க, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி எடுப்பாங்க. இது எல்லாமே அதுமாரி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் எடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு துறைகள்லாம் இருக்கின்றது. இதை எப்படி நம்ம வேளாண் துறைக்கு பயன்படுத்துவது? அதே மாதிரி இந்த சென்சார்ஸ் என்று சொல்லுவோம். இந்த சென்சார்ஸை நம்ம என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த செடியில் இல்லைன்னா ஒரு கொடியில் அந்த சென்சார்ஸ் வைக்கிறாங்க. அப்போது ரூட்டில் இருந்து, அதாவது கிளைக்கும் அந்த இலைக்கும் எவ்வளவு தூரத்தில் தண்ணி உடனடியாக நீங்கள் பாய்ச்சுற தண்ணி எப்போ போய் ரீச் ஆகுதுன்னு டைம் கால்குலேட் பண்ணுறாங்க அந்த சென்சார்ஸ் மூலமாக. அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு இதை வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படுது, எவ்வளவு தண்ணி வேஸ்ட் ஆகுது, எவ்வளவு குயிக்காக உங்களுக்கு தண்ணி இந்த வகையான செடிங்களுக்கு எந்த மாதிரியான தண்ணி ஒரு தேவை இருக்கின்றது. அப்போ தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ சென்சார்ஸ் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்டர்நெட் மூலமாகவே உங்களுக்கு பல்வேறு துறைகளிலுமே உங்களுக்கு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் மூலமாகவே எல்லா டேட்டாவையும் ஆப்ரேட் பண்ணலாம். அதேமாரி க்ளவுட் கம்ப்யூட்டிங்னு சொல்கிறோம். க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் நீங்கள் ஃபிசிக்கலாக எல்லா டேட்டாவையும் நீங்கள் ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. க்ளவுட் மூலமாக ஒரு ரிமோட் சர்வர்ஸில் டேட்டாவை சேவ் பண்ணி வச்சுட்டு அதை ஒரு காமன் ஒரு என்டிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க. அதிலேருந்து நீங்கள் டேட்டாவை எடுத்துக்கலாம். அப்போது டேட்டா அனலிட்டிக்ஸும் டேட்டா சயின்ஸும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கும் இந்த மாதிரி பல்வேறு ஒரு முன்னணியில் இருக்கிற எல்லா துறைகளுமே விவசாயத்திற்கு நீங்கள் எப்படி உபயோகப்படுத்தப் போகிறீர்கள், விவசாயத்திற்கு இன்றைய வல்லுநர்களின் தொழில்நுட்ப ரீதியாக மாணவர்களுடைய பங்களிப்பு என்ன அப்படின்றத இந்த ஒரு பதிவு உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். உலகத்தில் பல நாள்கள் இது அன்னையர் தினம், இது மகளிர் நாள் என்று பிரிக்கப்பட்டிருப்பதைப் போல ஜூன் 26ஆம் தேதியை உலக போதை ஒழிப்பு நாள் என்று ஐக்கிய நாடுகள் அவை குறித்திருக்கிறது. எனவே போதை என்பது உலகம் முழுவதும் இருக்கிறது என்பதும் தெளிவாகிறது. இந்த போதையை ஒழிப்பதற்காக ஒரு நாடை நாம் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற நிலைமை உலகத்தில் இருக்கிற பல நாடுகளுக்கும் வந்திருக்கிறது. இங்கே இருப்பது போல் அன்று நாம் மேலை நாடுகளிலே பார்த்தால் அந்த மது அருந்துவது என்பது அன்றாட உணவு பழக்கத்தில் ஒரு பகுதியாக பல இடங்களில் இருக்கிறது. இருந்தாலும் இந்த போதை என்பது எதனை சார்ந்தது என்றால் வெறுமனே மதுவை சார்ந்ததல்ல, அந்த மதுவை உட்கொள்ளுகிற அளவை சார்ந்தது. எந்த அளவுக்கு மதுவை ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை பொறுத்து தான் அது சாதாரணமான ஒரு திரவமா அல்லது ஒரு போதையை உருவாக்குகிற மூளையை மயக்குகிற ஒரு திரவமா என்பது முடிவாகும். மேலை நாடுகளில் கடுமையான குளிர் இருக்கிறது. எனவே குளிருக்கு அந்த மதுவும் போதையும் தேவைப்படுகிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் அங்கேயும் கூட மது அருந்தாதவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். எல்லோரும் மது அருந்துகிறவர்கள் என்று மேலை நாடுகளிலும் சொல்ல முடியாது. நம் நாட்டை பொறுத்தளவு அப்படி ஒரு போதை இங்கே தேவையில்லை. இங்கே இருக்கிற தட்ப வெப்பநிலை உலகத்திலேயே மிக இதமாக இருக்கிற ஒரு நாடு. இங்கே எதற்காக இந்த மது அருந்தப்படுகிறது என்றால் குளிருக்காகவோ தட்பவெப்பத்திற்காகவோ அல்ல, அதில் ஒரு போதை வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது. இது தமிழ்நாட்டில் எவ்வளவு நாளாக இருக்கிறது? சங்க காலத்திலேயே இருக்கிறது. சங்க காலம் முழுவதும் இந்த மது அருந்துகிற பழக்கத்தை நாம் அந்த பாடல்களிலிருந்து பார்க்க முடிகிறது. அதிகமானே ஒரு பாடலில் சொல்லுகிறார், சிறிய கட்பெரினே எமக்கி மண்ணே, ஔவையாரினுடைய அந்த பாட்டு. அதிகமானுக்கு கொஞ்சம் கள் கிடைக்குமானால் எனக்கு கொடுத்து விடுவான், கூடுதலாக கிடைத்தால் 2 பேரும் சேர்ந்து அருந்துவோம் என்று சொல்லுவதிலிருந்தே அது ஒரு சாதாரண பழக்கமாகத்தான் இருந்திருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அது கூடுதலாகி மிக கூடுதல் அளவுக்கு அந்த மதுவை உட்கொண்டு
பிறகு எந்த இடத்திற்கு வந்து சேருகிறது என்றால் அது கள்ளச்சாராயத்தை வாங்கி அருந்துகிற அளவுக்கு, அதன் மூலமாக உயிர் இழப்புகளுக்கு ஆளாகிற அளவுக்கு ஆகிறது. அண்மையிலே தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில் அப்படி ஒரு பெரிய விபத்து என்று தான் சொல்ல வேண்டும். விபத்து நடந்திருக்கிற காட்சியை நாம் பார்த்தோம். ஒரே ஊரில் பலர் ஒரே நாளில் இறந்து போயிருக்கிறார்கள். இந்த கள்ளச்சாராயம் என்பது மேலை நாடுகளில் புதிதாகத்தான் இருக்கும். அப்படி ஒன்றும் இல்லை, அங்கே எல்லா இடங்களிலும் கிடைக்கும். இங்கே எதற்காக சாராயம் இங்கே இருக்கிறது, டாஸ்மாக் இருக்கிறது. எதற்காக கள்ளச்சாராயம் என்றால் மிக குறைந்த விலையில் அது கிடைக்கிறது. அங்கே டாஸ்மாக்கு போனால் 120 ரூபாய் என்பது இங்கே 30 ரூபாய்க்கு கிடைக்கிறது என்கிற அந்த நிலை. அதிலேயும் அந்த சாராயத்தில் நச்சு சாராயமாக அது வருகிற போது பலருடைய உயிர்களை பலி வாங்கி விடுகிறது. இது ஏன் மேலை நாடுகளில் இல்லை, இந்தியாவிலும் இந்தியா போன்ற நாடுகளிலும் இருக்கிறது என்று கேட்டால் அதற்கு மிகச் சுருக்கமான விடை இதுதான். எங்கே ஏழ்மையும் அறியாமையும் கூடுதலாக இருக்கிறதோ அங்கே இப்படிப்பட்ட பழக்கங்கள் இருந்தே தீரும். இதனை எப்படி ஒழிப்பது, ஒழித்தே தீர வேண்டும் என்பதில் இரண்டாவது கருத்து இல்லை. முதல் கடமை அரசுக்கு இருக்கிறது. மிக கடுமையான சட்டங்கள். காவல்துறையினருக்கு தெரியாமல் இது நடந்திருக்குமா என்கிற கேள்வி இருக்கிறது. எனவே காவல்துறையினர் இதில் மிகச் சரியாக நடந்து கொள்ள வேண்டும். எங்கோ கொஞ்சம் பேரிடத்தில் பணத்தை வாங்கி கொண்டு அப்படி நடந்திருக்குமானால் அந்த காவல்துறையினர் மிக கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டும். அப்படி இந்த சாராயத்தை கள்ளத்தனமாக, அதுவும் நஞ்சு கலந்த சாராயத்தை கலக்குகிறவர்களுக்கு 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் தண்டனை என்றெல்லாம் அல்ல, ஆயுள் தண்டனை வழங்க வேண்டும். அதற்கு ஏற்ற வகையில் சட்டத்தை திருத்துவது என்பது கூட சரிதான். எனவே உலக அளவிலான இந்த போதை ஒழிப்பு நாடில் மக்கள், அரசு, சட்டம் எல்லாம் இணைந்து செயல்பட்டால்தான் மக்களை காப்பாற்ற முடியும். இந்த நாளில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உறுதி அதுதான். போதைக்கு எதிராக குரல் கொடுப்போம், போதைக்கு எதிராக சட்டங்களை இயற்றுவோம், போதைக்கு எதிராக தீவிர நடவடிக்கை எடுப்போம்.